வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருமே அனுபவிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பத்தி தாங்க பேச போறோம். ஓவர் திங்கிங். அதிகப்படியான சிந்தனை. ஆமா. ராத்திரி தூங்க போனா அடுத்த நாள் மீட்டிங் எப்படி இருக்குமோன்னு ஒரு யோசனை, இல்லனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம பேசின ஒரு தப்பான வார்த்தை திடீர்னு ஞாபகம் வரும். நம்ம மனசு ஒரு ஓயாத ரேடியோ மாதிரி. கரெக்ட். தேவையானது தேவையில்லாததுன்னு எல்லாத்தையும் ஒளிபரப்பிக்கிட்டே இருக்கு. இந்த மன இரைச்சலுக்கு நடுவுல அமைதிய கண்டுபிடிக்கிறது எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுதான் இப்போதைய $1,000,000 கேள்வி. ஆமா. இதுக்காகத்தான் நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ஒரு முக்கியமான புத்தகத்தை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஷுண்டியோ சுசுகியோட ஜென் மைண்ட் பிகினர்ஸ் மைண்ட். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம். ஆமா. ஜென் தத்துவத்தை வச்சு நம்ம மனசை எப்படி அமைதிப்படுத்தலாம்னு சொல்லுது. இந்த உரையாடலோட நோக்கம் இந்த புத்தகத்திலிருந்து நமக்கு உதவக்கூடிய சில வழிகளை கண்டுபிடிச்சு அந்த ஓயாத மன ஓட்டத்திலிருந்து கொஞ்சம் விடுதலை அடையிறது தான். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஜென் தத்துவம் உங்க எண்ணங்களை அடக்குங்கன்னு சொல்லவே இல்ல. அப்படியா? நான் அப்படிதான் நினைச்சேன். இல்ல, அது எண்ணங்களை எப்படி கையாளணும்னு தான் சொல்லித் தருது. இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதோட தலைப்பிலே இருக்கு. பிகினர்ஸ் மைண்ட், அதாவது ஒரு தொடக்கக்காரரோட மனநிலை. தொடக்கக்காரரோட மனநிலை. ஆமா. புத்தகம் சொல்லுது, ஒரு தொடக்கக்காரரின் மனதில் பல சாத்தியங்கள் உண்டு, ஆனால் ஒரு நிபுணரின் மனதில் சிலவே உண்டு. நாம ஒரு விஷயத்தை முதல் தடவை கத்துக்கும் போதும் ஒரு குழந்தை மாதிரி எந்த முன்முடிவும் இல்லாம ரொம்ப ஆர்வமா அணுகுவோம். கரெக்ட். எனக்கெல்லாம் தெரியும்னு நினைக்க மாட்டோம். ஆனா அதுலயே நாம நிபுணரானதும் அந்த எனக்கெல்லாம் தெரியுங்கிற மனப்பான்மை வந்துருது. அந்த புள்ளிக்கு அப்புறம் புதுசா கத்துக்கிறது எதுவும் இருக்காது. ஜென் பயிற்சி நாம எப்போதும் அந்த பிகினர்ஸ் மைண்ட் அல்லது ஜாப்பனீஸ் மொழியில ஷோஷின் அப்படிங்கிற மனநிலையில இருக்கணும்னு சொல்லுது. இந்த மனப்பான்மையோட நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். ரொம்ப நல்ல ஆரம்பம். சரி, ஒரு பிகினரா நான் இன்னைக்கு தியானம் பண்ணலான்னு முடிவு பண்ணி உட்கார்றேன். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே முதுகு வலிக்க ஆரம்பிக்குது. கால் மரத்து போகுது. என்னால மனசுல கவனம் செலுத்தவே முடியல. இந்த புத்தகம் உடல் தோரணைக்கு, அதாவது பாஸ்சருக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்குது? மன அமைதிக்கும் உட்காரத்துக்கும் என்ன சம்பந்தம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நாம மனசையும் உடலையும் 2 தனித்தனி விஷயமா பார்க்கறோம். ஆனா ஜென் அப்படி பார்க்கல. ஓஹோ. புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, சரியான தோரணையை மேற்கொள்வதே சரியான மனநிலையை கொண்டிருப்பதாகும். ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டும் ஒண்ணுதானா? நீங்க கூன் போட்டு உட்கார்ந்தா உங்க மனசன் தளர்ந்து ஒரு மாதிரி தூக்க கலக்கத்துல இருக்கும். ஆனா அதே சமயம் உங்க முதுகுத்தண்டை நேரா நிமிர்த்தி தோள்களை தளர்த்தி கன்னத்தை லேச உள்நோக்கி இழுத்து உட்காரும்போது உங்க உடல்ல ஒரு விதமான கம்பீரமும் ஒரு சமநிலையும் உருவாகும். அந்த சமநிலை உங்க மனசுலயும் பிரதிபலிக்கும். அவ்வளவுதான். அதுல காஸ்மிக் முத்ரா, முழு தாமரை நிலைய பத்தி எல்லாம் சொல்லுது. அதெல்லாம் என்ன? பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரியுதே. ஆமா, முழு தாமரை நிலை, அதாவது ஃபுல் லோட்டஸ் கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். ஆரம்பத்துல இது வரணும்னு அவசியமே இல்ல. சாதாரணமா சமணமிட்டு உட்கார்ந்தாலே போதும். அப்போ அது ஏன் அவ்ளோ முக்கியம்னு சொல்றாங்க? ஏன்னா அப்படி உட்காரும்போது உங்க உடல் ஒரு பூட்டிய முழுமையான அமைப்பு பெறுது. உங்க ஆற்றல் வெளியே சிதறாம உடலுக்குள்ளேயே சுழல ஆரம்பிக்குது. புத்தகம் சொல்லுது, இந்த நிலை இருமையின் ஒருமைய காட்டுதுன்னு. இருமையின் ஒருமையா? அதாவது வலது இடது நல்லது கெட்டது நான் நீங்கிற பிரிவினையெல்லாம் மறைஞ்சு எல்லாம் ஒண்ணுதாங்கிற உணர்வை உடல் ரீதியாவே இது கொடுக்குது. இது தத்துவம் மட்டும் இல்ல, உடல் ரீதியா உணரக்கூடிய ஒரு ஸ்திரத்தன்மை. ஓகே, அந்த காஸ்மிக் முத்ரா பத்தி சொல்லுங்க. கைகளை ஒரு குறிப்பிட்ட மாதிரி வைக்கிறதானா அது? ஆமா, உங்க வலது கை மேல இடது கைய வச்சு 2 பெருவிரல் நுனியும் லேசா தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நீள்வட்ட வடிவத்துல உங்க தொப்புளுக்கு கீழே வைப்பீங்க. சரி. இது பிரபஞ்சத்தோட வடிவத்தை குறிக்குது. இப்படி செய்யும்போது உங்க கவனம் முழுவதும் உங்க உடலுக்குள்ளேயே வருது. சுருக்கமா சொன்னா, ஒரு சிறப்பு மனநிலையை அடைய நீங்க முயற்சி செய்ய தேவையில்லை. இந்த தோரணையில நீங்க இருக்கும்போதே சரியான மனநிலை உங்ககிட்ட இயல்பாவே வந்துரும். சரி, இப்ப உடலை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனா உடனே என் கவனம் என் மூச்சு மேல போகுது. சில சமயம் வேகமா இருக்கு, சில சமயம் மெதுவா இருக்கு. இந்த சுவாசத்தை வச்சே மனசை அமைதிப்படுத்த முடியும்னு சொல்றாங்களே, அது எப்படி வேலை செய்யுது? இங்கதான் புத்தகம் ஒரு ரொம்ப அழகான உருவகத்தை பயன்படுத்துது. நம்மளோட நான் அப்படிங்கிறது ஒரு ஊசலாடும் கதவு மாதிரி, ஒரு ஸ்விங்கிங் டோர். ஊசலாடும் கதவா? ஆமா, நாம மூச்சை உள்ளிழுக்கும் போது அந்த கதவு ஒரு பக்கம் திறக்குது, மூச்சை வெளியே விடும்போது இன்னொரு பக்கம் திறக்குது. அவ்வளோதான். ரொம்ப இயல்பான ஒரு நிகழ்வு. சரி. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? நான் சுவாசிக்கிறேன்னு நினைக்கிறோம். அந்த நான்கிற எண்ணம் வந்த உடனே அது ஒரு கூடுதல் சுமையாயிடுது.
நீங்க அந்த நான்கிறத மறந்துட்டு அந்த சுவாசத்தோட இயக்கத்தை மட்டும் கவனிக்கும் போதே அந்த ஊசலாடும் கதவு மட்டும்தான் இருக்கும். நான் அங்க இருக்காது. அதாவது சுவாசங்கிறது ஒரு செயல் அல்ல, அது ஒரு நிகழ்வு. அது செய்யறதுக்குன்னு யாரும் இல்ல. அதுவா நடக்குது, நாம அதை கவனிக்கிறோம். அவ்வளவுதானா? மிகச்சரியா சொன்னீங்க. அந்த கணத்துல சுவாசத்தோட இயக்கம் மட்டும்தான் இருக்கு. அங்கே நான் இல்ல, இந்த உலகம் இல்ல, மனசு உடல்னு எதுவுமே இல்ல. வெறும் ஊசலாடும் கதவு. அந்த நிலையில இன்னைக்கு மதியம் நான் இதை செய்யணுங்கிற எண்ணத்துக்கு அர்த்தமே இல்ல. ஏன்னா அங்கே காலம்ங்கிறதே இல்ல. கரெக்ட். அங்க இன்னைக்கு மதியங்கிற காலமே இல்ல. செயல்கள் ஒண்ணுக்கப்புறம் ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு.